சக்ரா எனர்ஜி ஹீலிங் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டின் அடிப்படை மூச்சு பயிற்சி. கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்குங்க. இந்த மூச்சு பயிற்சி எதுக்கு செய்கிறதுனா, இந்த மனம் நம்மள்கிட்ட இயங்கிட்டு இருக்குது. மனம் இயங்கிட்டு இருந்தால் தான் மனிதன். இந்த மனதை அடக்கிறதுக்காக தான் இந்த மூச்சு பயிற்சி. வேகமாக மூச்சு எடுக்கணும், அடி வயிற்றில் நிறுத்துகிற பயிற்சி தான் இது. இந்த மனம் அடங்கிட்டால் நம்ம எல்லாருமே சித்தர்கள் தான். இந்த மனம் அடங்கிறதுக்காக நம்ம நிறையா பயிற்சி பண்ணி பார்க்குறோம். ஆனால் அந்த மூச்சு பயிற்சி மாதிரி ஒன்றும் பயிற்சி எதுவும் இல்லை. இதுதான் நம்ம சித்தர்கள் கற்றுக் கொடுத்த பயிற்சி. இந்த பயிற்சி மூலிமா நம்மளுக்கு ஞானம் அடையலாம், தியானத்தில் மேல்நிலை அடையலாம். இந்த மூச்சு பயிற்சி செய்கிறதுனால நன்மை என்னென்னா, நம்ம ஆன்மாக்கிட்ட டைரெக்டாக பேச முடியும். இந்த ஆன்மாக்கிட்ட பேசுகிறதுனால என்ன பெனிஃபிட்டு அப்படின்னா, மரணமில்லா பெருவாழ் வாழலாம், குடும்பத்தில் பொருளாதாரம் வளரலாம், உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கும், உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் கொடுக்கும். 16 செல்வத்தையும் பெற இந்த ஆன்மா உதவும். இதுக்காக தான் நம்ம சித்தர்கள் இந்த தியானத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்கிறது இந்த மூச்சு பயிற்சி தான். இந்த மூச்சு பயிற்சி செய்யாமல் எந்த தியானமும் கிடையாது. இந்த மூச்சு பயிற்சி மூலிமா தான் நம்ம அனைத்தும் அடைய முடியும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய பயிற்சி. கம்ஃபர்டபுளாக உட்காந்துங்க. சித்த நிரோத முத்திரை கையில் பிடிச்சிங்க. நெத்தியில் உணர்வு கொண்டு வாங்க. ரெண்டு கையை தூக்கி புருவ மத்தியில் வச்சுக்கிட்டு, கோபுரம் மாதிரி வச்சுக்கிட்டு, குரு முத்திரையை பிடிங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குருவே சாட்சால் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இது மாதிரி ஒரு 3 டைம் சொல்லுங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குருவே சாட்சால் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குருவே சாட்சால் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அதுக்கடுத்து சித்த நிரோத முத்திரையை டைட்டாக பிடிச்சி வேகமாக மூச்சு எடுக்கணும், அடி வயிற்றில் நிறுத்தணும், வேகமாக விடணும். கவனம் பூரா அடி வயிற்றில் தான் இருக்கணும். மூச்சு வேகமாக எடுங்க, அடி வயிற்றில் நிறுத்துங்க, வேகமாக விடணும். இப்போ கவனம் பூரா அடி வயிற்றில் தான் இருக்கணும். இது 21 டைம் செய்யணும். கவனம் பூரா அடி வயிற்றில் வச்சுக்கணும். வேகமாக மூச்சு எடுக்கணும், அடி வயிற்றில் நிறுத்தணும், வேகமாக விடணும். கவனம் பூரா அடி வயிற்றில் தான் இருக்கணும். அதுக்கடுத்து 3ஆவது ஸ்டெப்பு, மெதுவாக எடுக்கணும், மூச்சு எடுக்கணும், அடி வயிற்றில் நிறுத்தணும், மெதுவாக விடணும். சுவாசம் போகிறதும் தெரியக்கூடாது, வரதும் தெரியக்கூடாது. மெதுவாக சுவாசம் எடுக்கணும், அடி வயிற்றில் நிறுத்தணும், மெதுவாக விடணும். இதெல்லாமே மணிப்பூரா சுவாசத்துக்காக. நம்ம உடம்புல 3 வகையான சுவாசம் இருக்குது. ஒன்று நுரையீரல் சுவாசம், இன்னொன்று மணிப்புரக சுவாசம், இன்னொன்று சகசாரம் சுவாசம். இந்த மணிப்புரக சுவாசம் ஓப்பன் ஆகிறதுக்கு தான் இந்த பயிற்சி. ஸ்லோவாக எடுக்கணும், அடி வயிற்றில் நிறுத்தணும், ஸ்லோவாக விடணும். கவனம் பூரா அடி வயிற்றில் தான் இருக்கணும். இது 11 டைம் செய்யணும்.
மெதுவாக சுவாசம் எடுக்கணும், அடி வயிற்றில் நிறுத்தணும், மெதுவாக விடணும். கவனம் பூரா அடி வயிற்றில் தான் இருக்கணும். அடுத்து 4வது பயிற்சி. நாசிகா முத்திரையில் இடது பக்கம் சுவாசம் எடுத்து நிறுத்தி விடணும். அது பின்னாலும் வலது பக்கம் சுவாசம் எடுத்து நிறுத்தி விடணும். சித்த நிரோத முத்திரை ஒரு பக்கம் ஒரு கையில் பிடிச்சிக்கணும், ஒரு பக்கம் நாசிகா முத்திரை பிடிக்கணும். ஒரு பக்கம் சுவாசம் எடுத்து நிறுத்தி விடணும், அதே மாதிரி அடுத்த பக்கம் எடுத்து நிறுத்தி விடணும். அது ஒரு 7 டைம் செய்யணும். இப்போ கவனம் பூரா நெஞ்சில் தான் இருக்கணும். இது 7 டைம் செய்யணும். அடுத்து 5வது பயிற்சி. இது மகாமந்திரங்குவாங்க. நம்ம உடம்புல மூலாதாரத்தில் இருக்க சவுண்டு பேர் ங்கிற சவுண்டு தான். இதுதான் பிரபஞ்சம் பூரா இருக்குது. இந்த சவுண்டு நம்ம சொல்வது மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரங்களை ஆக்டிவேஷன் பண்ண முடியும். இது கவனம் பூரா தொண்டையில் வச்சுக்கணும். சித்திரம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். மகாமந்திரம் சொல்லணும். கவனம் பூரா தொண்டையில் தான் வச்சுக்கணும். இது தொண்டை அதிர்ற சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். கவனம் பூரா தொண்டையில் தான் வச்சுக்கணும். வேகமாக சொல்லணும், ரிதமாக சொல்லணும். இந்த மகாமந்திரம் சொல்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரம் ஆக்டிவேஷன் ஆகும். அடுத்து 6வது பயிற்சி. சித்த நிரோதமத்தில் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு புருவ மத்தியிலேயே உங்கள் கவனத்தை செலுத்துங்க. ஒரு ஊசி குத்துற மாதிரி இருக்கும், அதை மட்டும் கவனிச்சிக்கிட்டே இருங்க. இதுதான் ஆகனாவை நம்ம தியானத்துக்கான ஃபஸ்ட்டு திறவுந்துகோல். இந்த சாவியை திறந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்கிற ஆன்மாட்டையும் மற்ற உடம்புல இருக்கிற அனைத்தையும் பார்க்க முடியும். கவனம் பூரா ஆகனா சக்கரத்தில் வைங்க, புருவ மத்தியில் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆகனா சக்கரத்தில் உணர்வு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். கவனம் பூரா ஆகனா சக்கரத்தில் புருவ மத்தியில் தான் இருக்கணும். ஒரு ஊசி குத்துற மாதிரியோ இல்லை ஒருத்தர் தீச்சை கொடுக்குற மாதிரியோ ஒருத்தர் ஃபீல் வரும். அதை கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் காற்றுல மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த ஆனந்த நிலையை அடைஞ்ச அப்படின்னால 2 கையை தேய்ச்சி இருட்டை பார்த்துட்டு குருமாருக்கும் பிரபஞ்சத்துக்கும் உங்கள் குலதெய்வத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு உங்கள் ஆன்மாவுக்கும் நன்றி சொல்லிட்டு வெளிவாங்க.
நன்றி.